ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேர்ள்ஸ் விஸ் பாய்ஸ், பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஏன் நான் ஸ்டார்டிங்கில் சிரிக்கிறேன்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த கண்டென்ட் போக போக சில பேருக்கு வருத்தத்தை தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொல்லி தான் இவனுங்க திருந்துவாங்களா அப்படிலாம் கேட்டால் வந்துட்டு எனக்கு தெரில. ஏன்னா நம்ம பசங்க அந்த மாதிரி கேரக்டரு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யார் மனசையாவது புண்படுத்துகிற மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு மன்னிப்பெல்லாம் இல்லை, கேட்கல. அப்படி புண்படுது உங்களுக்கு வந்துட்டு, புண்படுது அப்படின்னா, உங்கள் மனசு புண்படுது அப்படின்னா வந்துட்டு ஏன் அப்படின்னு யோசிச்சுப்பார். ஓகேயா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த டிஸ்க்ளைமரை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெகுலராக ஒரு 3-4 நாள் வந்துட்டு ரீல்ஸ் நான் இன்ஸ்டாவில் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அது வரைக்கும் டைம் கிடைக்கல, சும்மா பார்க்க மாட்டேன். இப்போ தான் ஒரு 3-4 நாளாக ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ வந்துட்டு இந்த ஒரு பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் லைஃப் வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஸ்பீடாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. பசங்க வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் பசங்களே எடுக்கிறாங்க, ரெக்ரூட்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சப்போர்ட்டிசம் வந்துட்டு ஒரு பாய்ஸுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்குது. அப்போ இதுக்கு பாய்ஸ் சைடு வந்துட்டு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்துட்டு எல்லாமே ஈக்குவலாப்பா, என்னப்பா இது இங்கே நடக்குது அந்த மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு விஷயம் போயிட்டு. அப்போ நான் இதை வந்துட்டு ஒரு சர்க்கிள் டைமாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லையே இது ரொம்ப தப்பாக இருக்கு, இவன் இப்படி பேச மாட்டாங்க, யாரும் பேசுவாங்க அந்த மாதிரி திங்க் பண்ண வந்துடுது. ஒரு ஒரு பெண்ணால் வந்துட்டு ஒரு சின்ன பையனுக்கு வந்துட்டு சில செக்ஸ் டார்ச்சர் அந்த மாதிரி வருது இல்லை. அப்போ அந்த இடத்த வந்துட்டு அதை எடுத்து அப்படியே அதை கட் பண்ணி ஒரு பேப்பரில் ஒரு ஆடாவோ ஒரு விளம்பரமாகவோ அது வரும்போது அதை எடுத்து அப்படியே கீழே ஒரு காமெடி போட்டு ஸ்பாட்டில் மட்டும் நான் இருந்திருந்தேன்னா நான் கிழிச்சிருப்பேன். அப்புறம் தான் எனக்கு சொல்ல தோணுது. அப்படி இந்த பாய்ஸுக்கான இதை வந்துட்டு நீங்களே தான் மட்டம் தட்டுறீங்களே தவிர உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சிட்டு தான் இருக்குது. பட் நம்ம தான் அதை நம்ம வந்துட்டு மட்டம் தட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ்க்காக மட்டும்தான். அப்போ நான் இன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல. என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு பீகாரா சம்திங், எந்த பிளேஸ்ன்னு தெரியல. அந்த பிளேஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் புருஷன் இருக்காப்புல. ஸோ அவங்க வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்போ ஒரு லாயரோட இதில் வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு டிவோர்ஸ் செஷன்ஸ் சைன்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பையன் வந்துட்டு இத்தனை பணம் கொடுக்குறான், இத்தனை லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு எழுதி வாங்கியிருக்காங்க போல, கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது இத்தனை நாள் வாழ்ந்த என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பணத்தை கொடுக்குறாப்புல. ஆனால் அந்த பொண்ணு முகத்தில் வந்துட்டு சரி அந்த இடத்துல ஏதோ பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிரிக்க கூட வேணாமே, அப்படியே சோகம் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம்ல. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த ஹஸ்பண்டோட மனசு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நிற்கிறான் அவன். இவன் இந்த காசையும் கொடுத்துட்டு அவள் சிரிச்சுட்டே நிற்கிறா. அவள் பாட்டுக்கு அதை வாங்கிட்டு நான் அதை இன்ஸ்டா ஸ்டோரிலாம் போட்டேன். நான் பார்த்தவங்களும் தெரியும் நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இது எந்த அளவுக்கு ஒரு வல்கராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு சைடில் வந்துட்டு இப்போ பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் வந்துட்டு ஈக்குவலிசம்ஸ் அண்டு இது வந்துட்டு இப்படி, அது வந்துட்டு அப்படி, நாம் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு சும்மா பேச்சுக்கு மட்டும்தான். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு இது கிடைக்கலையேப்பா, அவனுக்கு வந்துட்டு ஒன்றுமே இது ஆகலையே, அந்த பொண்ணுக்கு தானே இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டு அதுக்கு தான் நான் வரேன். என்ன அப்படின்னா அந்த இடத்துல நாம் வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்பாட்டில் மட்டும் நான் இருந்திருந்தேன்னா இப்படி வருது இல்லை, சில இந்த காமெடிஸ் எல்லாம் போடுறானுங்கல்ல. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, யார் மேலே தப்பு, பொண்ணு மேலே தப்பா பையன் மேலே தப்பா அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பெண்களுக்கு இப்போ வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த இதை பார்க்கும்போது வந்துட்டு பாய்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நிறைய இந்த செக்ஸ் விதமாக வந்துட்டு பிரச்சனை வர்றது யாருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த சின்ன வயசு பசங்களுக்கு. ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், டியூஷன் டீச்சராக இருக்கலாம், ஏற்ற விட்டு மாமாவாக இருக்கலாம், பக்கத்து விட்டு தாத்தாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ நானே கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம். எனக்கும் சின்ன வயசுல சில விஷயங்கள் இருந்துருச்சு. ஸோ அது நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லி நான் அதுக்கு வந்து
ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டேன். சின்ன வயசுல. அது நான் இப்போ அத வந்து ரிமைண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வீடியோஸ அவங்களும் பார்த்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எதுக்கு திரும்ப ஏன்னா அத வந்து ஒரு பயங்கர பிரச்சனைய பண்ணி அதுக்கு வந்து சரியான இது எடுத்துட்டாங்க எங்க வீட்ல. ஸோ அதான் நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து வீட்ல சொல்லுங்க. கரெக்ட்டா அதுக்கான இதெல்லாம் கிடைக்கும். ஆ மத்தபடி நான் ஏன் இத வந்துட்டு ஒரு இதா சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு அந்த ஒரு வீடியோவ பார்த்துட்டு என்னால வந்துட்டு மனசு கேட்கவே இல்ல. இது என்ன 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 நடக்குது இங்க? அப்படி மாரி தான் எனக்கு வந்து ஒரு மாரி டிப்ரஷனாவே இருந்துச்சு நான் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு. ஸோ அதனால திருந்தணும் அப்படின்னா வந்துட்டு முதல்ல திருந்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து நமக்கு கிடைக்கிற ஆதரவு கிடைக்குதா, புண்ணாக்கு கிடைக்குதா, புடலங்கா கிடைக்குதா, இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு இது கூட போட்டிருந்தாங்க. குரோம்ல வந்துட்டு சர்ச் பண்ணா வந்துட்டு இப்போ அ உமன் சேஃப்டி அப்படின்னு சர்ச் பண்ணா வந்துட்டு அவங்களுக்கான நம்பர்ஸ் அது இதெல்லாம் வருது. பாய்ஸ் அப்படின்னு சேஃப்டி பண்ணா வந்துட்டு ஒரு புண்ணாக்கு ஒரு புண்ணாக்கும் வரல அப்படின்னு. ஸோ சில விஷயங்கள் காமெடியா இருந்தாலும் முக்காவாசி இது வந்துட்டு அதை நாமளே தான் நமக்குள்ள ஒரு உருவாக்கிக்கிறோம். இப்போ அ என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு, நம்மளே நாம வந்துட்டு ஒரு ஒரு இதா ஒரு ஒரு மாரி நம்மளே நாம வந்துட்டு என்னது இது நமக்கு ஒண்ணுமே இல்லையே! அப்படின்னு நாம வந்துட்டு ஒண்ணு சித்தரிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது அப்படி கிடையாது. அ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு ஒழுங்கா இருங்க. சரியா? அந்த இப்படி வந்து சொல்லுவாங்கல்ல, லைக் நானே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு பையனுக்கும், இன்னொரு பொண்ணுக்கும், இல்ல இன்னொரு பையனுக்கும், இன்னொரு பையனுக்கும் சண்டை அப்படின்னா வந்துட்டு, அவன் இது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான்னு அடுத்தவங்க சொல்றதுக்கு பதிலா, நீங்க முதல்ல ஒழுங்கா இருங்க. அந்த மாரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒழுங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களும் ஒழுங்கா இருக்க சொல்லணும். இப்போ வந்துட்டு வீட்ல பைக்கு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு சண்டை போடுறாங்க பசங்க. சாவுறேன்னு சொல்றாங்க. செத்து போடா நாயேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான்ட்டு தான். ஏன்னா வந்துட்டு அப்படி இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அது வந்துட்டு வாங்கி கொடுத்தாலே வீட்டுக்கு ஒரு இது பண்ண மாட்டா பண்ணாது. சாவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப செத்துட்டா வந்துட்டு பரவாயில்ல. அவ்வளோதான். சொத்து மிச்சம். அப்படின்னு இருக்காண்டுதான். எப்படிப்பா நீ வந்து இவ்வளோ கல் மனசா இருக்க? ஒரு பெத்த புள்ள வந்துட்டு கேட்கும்போது சாவுறேன்னு சொல்றான், வாங்கி கொடுக்க சொல்றான். அப்படின்னா வந்துட்டு, டேய் உங்களுக்கு புரியுதா இல்லையாடா? வாங்கி கொடுக்கலன்னு செத்துருவான், வாங்கி கொடுத்தாலும் செத்துருவான்டா. எங்கேயோ அதாவது டெம்போலயோ, லாரிலயோ அடிபட்டு சத்தம் சாவதான் போதும் நாய். அதில வந்துட்டு அதுக்கு எதுக்கு வாங்கி கொடுத்து என்ன பண்ண போற? வீணா உனக்கு வந்துட்டு ஒரு 2 லேக்ஸோ, 4 லேக்ஸோ தண்டம். ஸோ அதான். அப்படி வந்துட்டு மிகப்பெரிய தப்பு எல்லாமே வந்துட்டு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா வந்துட்டு பாய்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்க வந்து நம்ம வந்துட்டு கேர்ள்ஸை வந்து தப்பு சொல்றதுக்கு வந்துட்டு பாயிண்டே கிடையாது. நம்ம வந்துட்டு அவங்கள தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. பட் ஆனா வந்துட்டு இப்போ மீடியால வந்துட்டு ஒரு 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 இது வச்சுருக்காங்கல்ல, உமன் அப்படின்ட்டு. ஸோ அந்த டேகுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் பொருந்தி போனாலும் முக்காவாசி விஷயங்கள் வந்துட்டு நீங்க வேணா இப்படிதான் வச்சுக்கணும், பாய்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரிதான் நம்மளோட நிலைமை போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒரு விஷயம் வந்துட்டு ஒண்ணு இந்த மாதிரின்னு வருது அப்படின்னா வந்துட்டு, அதுக்கு முதல்ல ஒரு ரெக்வயர்மெண்ட் எனக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத பாருங்க. அது வந்துட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு, ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா, என் தாத்தா அங்க ஊர்ல இருந்திருந்தா, பாட்டி பைத்தியகாரமா இருந்தா, என்னத்தையும் புலம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நாம ஒழுங்கா இருக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்க குறை சொல்லணும். இப்ப நீ இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, ஆஸ் எ யூடியூபர், ஸோ உங்களுக்காக நான் தான் சொல்லணும். நான் தான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். ஸோ நான் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த ஒரு ஐடியாவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா இரு மாமா. அதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இரு. இப்படி எதுட்டு காமெடி தலையை பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான்ட்டு என்ன பேசுறேன்னு தெரியாம உலகம் தான். ஸோ இதுக்கு மேலேயாச்சும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எவனாவது பார்த்து கொஞ்சமாச்சும் ஒருத்தனாச்சும் 1% ஆச்சும் கொஞ்சமாச்சும் லைட்டா ஓகேவா இப்படி தாண்டா இருக்குது, சரி நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்போ வந்துட்டு மண்டையில அறிவு வந்து சென்ஸ் இருந்து வெக்கம் மானம் சூடு சொரணம் ஏதாவது இருந்து நீ வந்துட்டு கொஞ்சம் திருந்துற அப்படின்னா வந்துட்டு ஐ வுட் பி ஹாப்பி ஃபார் தட். இல்ல நான் எல்லாம் அப்படிலாம் கிடையாது, நான் அந்த இடத்துல காமெடியா பண்ணுவேன், நான் அந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் செய்வேன், நான் அதுல காமெடி பண்ணி ட்ரெண்டாக நினைப்பேன், நான் அதுல வந்துட்டு காமெடி பண்ணி வீடியோஸ் லைக் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உனக்கு கிடைக்கிற அந்த அடி வந்துட்டு எவரும் தடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குதுப்பா, அவங்களுக்கு வந்து உடனே ஃபாஸ்டா எல்லாரும் இதுவும் பண்றாங்க, நம்மளுக்கு மட்டும் ஒரு ஒரு இதெல்லாம் இல்லை. பெண்கள் பஸ்ல வந்துட்டு பெண்களுக்கு வரிசை, ஆண்களுக்கு வந்துட்டு பக்கத்துல பார்த்தா திருடர்கள் ஜாக்கிரதை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு பார்த்துட்டு கதறிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க திருந்துங்க, அதுக்கப்புறம் அவங்க திருந்துவாங்க, அப்புறம் அவங்க திருந்தினதுக்கு அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் திருந்திடும்.
ஓகே. அதுக்கப்புறம் தான் பாய்ஸ்க்கான சேஃப்டிஸ்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நாம ஒழுங்கா இருக்கணும். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு மெஜாரிட்டி வந்துட்டு பாய்ஸுக்கு வந்து நிறைய அடிபட தான் செய்யுது. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு போர்ட்ரே பண்ணாம சீரியஸ் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கேர்ள்ஸுக்கு கிடைக்கிற சேஃப்டி வந்துட்டு முக்கியம் தான். பட் பாய்ஸுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு சின்ன பசங்களுக்கு. ஸோ தடிமாடா வளர்ந்த தாண்டவ ராயனுக்குலாம் வந்து தேவை கிடையாது. ஏன்னா சில விஷயத்துல தேவை, முக்கால்வாசி விஷயத்துல தேவையெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளை பார்த்துக்கலாம். அவங்களுக்கு கிடைக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு பி கேர்ஃபுல், பார்த்துருங்க. ஓகேயா? ஸோ வந்துட்டு ஏன்னா தேவையில்லாத வம்பல மாட்டிக்கிட்டு கடைசி வந்துட்டு ஐயையோ அப்பா அம்மா அப்பப்பா இப்பப்பா அப்படி சொன்னால் அது ஒன்றும் கிடைக்காது. ஃபர்ஸ்டே வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சில விஷயத்துலேருந்து ஒதுங்கி போகிறது நல்லது. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நாம கரெக்டாக இருக்க முடியும். நீ வந்துட்டு நான் அதான் நீ ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் அப்படி சொல்லக்கூடாது. உன்னை பெத்த அம்மா அப்பா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக நீ ஒழுங்கா இரு. நீ வந்துட்டு தப்பா இருக்கணும், நீ ரைட்டா இருக்கணும், நீ வந்துட்டு அவங்க கூட இருக்கணும், இவங்க கூட இருக்கணும், நீ இப்படி இருந்தா தான் ரைட்டு, நீ அப்படி இருந்தா ரைட்டு சொல்றது நான் வரல இங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா வந்துட்டு உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கியிருக்காங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு நீ அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடு. அது வரைக்கும் அதுக்கும் உனக்கு வக்கு மயிறு இல்லை அப்படின்னா வந்துட்டு மூடிக்கின்னு எங்கேயாவது செத்துரு. ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லிடாது. ஏன்னா வந்து இந்த வீடியோ கூட ஒரு கமெண்ட் செக்ஷன் கேவலமா வருது அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு தான் பாய்ஸோட நிலைமை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இதையுமே ஒரு இதா வந்துட்டு எடுத்துக்காம நீ நல்லவனா, நீ வல்லவனா, நீ அப்படியா, நீ இப்படியா, நீ நொப்படியா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்த அப்படின்னா வந்துட்டு கரகம். அவ்வளவுதான், சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்து உஷாராருங்கப்பா. இதை விட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண என்னால எல்லாம் முடியாது. இதுக்கு மேல வந்துட்டு கடவுள் தான் வந்து இறங்கி வந்துட்டு அப்பாலே போன்னு வந்துட்டு வந்து ஓத வேண்டியதான் உட்கார வச்சு. நன்றி, வணக்கம்.